தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹரஹர மகாதேவ். ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி. தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வித்தைன்னு சொல்கிறத விட இது ஒரு தற்காப்பு கவசம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் காளி கட்டு மந்திரம். மாந்திரிகத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை மாந்திரிகத்தை தொழிலாக செய்துட்ருக்கிறவங்களுக்கு, இல்லை குறி சொல்கிறவங்களுக்கு, ஜோதிடர்களுக்கு இப்படி எடுத்துக்கலாம். பல எதிர்ப்புகள் வரும். கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகளோட தொல்லைகள் இருக்கும். அதையெல்லாம் அடித்து விரட்டி உங்களை ஒரு இரும்பு கோட்டைக்குள்ளே வச்சு பாதுகாக்க போகிறது இந்த மந்திரம் தாங்க. இதுதான் அந்த காளி மந்திரத்தினுடைய சிறப்பு. இதை எப்போ சித்தி பண்ணணும் அப்படின்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தொடங்குங்க. அப்போது உங்கள் முன்னாடி காளி தேவியுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லை சிலை வச்சுருந்தாலும் சரி, இல்லை எதுவுமே இல்லைனாலும் ஒரு திருவிளக்கு இருந்தால் அதைவே காளி தேவியாக நினச்சி அந்த விளக்கு முன்னாடி படையல் போடுங்க. மல்லிகைப்பூ, செவ்வரளிப்பூ அர்ச்சனைக்கு பயன்படுத்துங்க. வெத்தலைப்பாக்கு, அவல் பொரி கடலை, அச்சு வெல்லம், கருப்பட்டி, இளநீர், பால், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் வைங்க. நீங்கள் பண்ணுறது சாத்வீக பூஜை தான், அதாவது சுத்த பூஜை தான். அப்படிங்கிறனால உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் பூஜை ரூம்லேயே இதை வந்து பண்ணிக்க முடியும். ஒரே நாளில் 1008 முறை உருவேற்றணும். அப்படி உருவேற்றினா தான் இந்த மந்திரம் உங்களுக்கு கட்டுப்படும், உங்களுக்கு சக்தி கிடைக்கும் இந்த மந்திரத்தின் மூலிமா. இது ஒரே நாள் செய்கிறது அப்படிங்கிறதுனால இந்த முறையை செய்கிறதுக்கு முன்னாடி எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து வச்சு நான் சொன்ன இந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் ஆரம்பிங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்ல போகிறது தான் முக்கியமான மந்திரம். இந்த மந்திரம் சித்தி ஆனதுக்கு அப்புறமா பூஜையில் உட்காரும்போதோ இல்லை வெளியில் கிளம்பும்போதோ மந்திரத்தை 3 தடவை சொல்லணும். சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்கிற விபூதியை உங்களை சுற்றி 8 இடங்களில் விபூதி போடணும். பூஜைக்கு ஒரு பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னா 8 இடங்களில் விபூதி போட்டு உங்கள் பூஜை தொடங்குனீங்க அப்படின்னா எந்த விதமான தடங்கள் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அந்த 8 இடங்களில் விபூதி போடும்போது அந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் அன்னை மகாகாளி பிரசன்னமாகறாங்க. சரிங்களா? அப்போ நினச்சி பாருங்கள், அந்த 8 திசைகள்லேயும் காளி தேவியோடைய சாநித்தியம் நின்று பிரசன்னமாகி காவல் தெய்வமாக நின்றுச்சுன்னா நடுவில் இருக்கிற உங்களை யாராலையும் நெருங்க முடியாது. ஒரு பாதுகாப்பு தரும். சரிங்களா? இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். இந்த மந்திரம் ஜபிச்சு விபூதி போட்டால் உங்களை சுற்றி 8 இடங்களில் காளி தேவி பிரசன்னமாகி உங்களை சுற்றியும் பாதுகாப்பா. சரிங்களா? இந்த 8 பக்கமும் காளி நிற்கும்போது எந்த துஷ்ட சக்தியாலையும் உங்களை நெருங்க முடியுமா? யோசனை சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த பேய், பிசாசு, மோகினி, பிரம்மராட்சசம் வந்தாலும் இந்த விபூதி கோட்டைக்குள்ளே நுழைய முடியாது. சரிங்களா? மந்திரம் இதுதாங்க. ஓம் சக்தி, ஆதிசக்தி, பராசக்தி, உத்தண்டி, சண்டி, முண்டி, சம்ஹாரக்காளி, நீலி, பைரவி வாவா, என்னை சுற்றி கட்டு. மந்திரமும் தந்திரமும் மாய பிசாசும் மோகினி, முனி, காட்டேரி, பிரம்மராட்சசம் முதலானவை நெருங்காமல் கட்டு. என்னை சுற்றி கட்டு. என் பூஜையும் இடரில்லாமல் கட்டு. இன்று முழுவதும் என்னை சுற்றி கட்டு. என் உடலுக்கும் உயிருக்கும் என் தொழிலுக்கும் இடையூறு வராமல் கட்டு கட்டு கட்டு. ஓம் காளி, ஓம் பிடாரி, ஓம் நமசிவாய. இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த மந்திரத்தை எழுதி படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம். பார்த்தீங்களா? இதுதாங்க அந்த மகா மந்திரம். இதை முறையாக சித்தி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வர்ற எல்லா விதமான தடைகளையும் உடைச்செறியுங்க. உங்கள் உடலுக்கும் உயிருக்கும் நீங்கள் பார்க்குற தொழிலுக்கும் அன்னை காளி, அந்த மகா காளி அரணா நிற்பா. இந்த ரகசிய வித்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை தட்டி வைங்க. அப்போ தான் நான் சொல்லித்தரக்கூடிய அடுத்தடுத்த மாந்திரிக ரகசியங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களும் பாதுகாப்பாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்னை காளி தேவியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். நம சிவாய, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.